சேர்வதற்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பால் கூடியிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். ஆஸ்தி வரைக்கும் வர்றது சொந்தம்னா அஸ்தி வரைக்கும் வர்றது தாங்க நட்பு. கூப்பிட்டாலே உதவி பண்ணாத இந்த காலத்துல கூப்பிட்டாமலே உதவிக்குன்ற வர்றது தான் தோழன். ஓகே, நீ எதை சொல்லிட்ட, அப்ப நான் ஒன்று சொல்லி ஆகணும். கட்டுக்கட்டா பணம் இல்லைனாலும் கந்து வட்டிக்கு பணம் வாங்கி நம்ம கட்டவட்டை வச்சு அதுக்கு மாலை போடுறவன் தான் தோழன். கரெக்ட். இப்படி எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லா காலத்திலும் நம்ம கூடியே இருக்கிறவங்க தாங்க தோழன். தோழனை பத்தியும் நட்பை பத்தியும் தமிழ் சினிமால பல சினிமாக்கள் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரின் தளபதி, சூர்யா சாரின் பிதாமகன், இளைய தளபதியின் நண்பன், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம்ல. சொல்லிட்டே போலாம், அப்புறம் அப்படியே நைட் ஆயிடும். இந்த தோழாவுடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாக்கு மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். Friends from the industry and media, thank you so much for coming here. And கார்த்தி சார், நாகார்ஜுனா சார், தமன்னா, மூணு பேரோட பேரை கேட்டாலே வந்து ஒரு வெற்றி காம்பினேஷன் தெரியுது இல்லையா? இது உருவானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிவிபி நிறுவனம். எஸ், கண்டிப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை பற்றியான ஒரு சின்ன ஏவி நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் கொஞ்சம் நல்ல சவுண்டு பத்தலமா? அது புகழ் இவர்களின் வாசலில் காத்திருக்கும், விருதுகள் இவர்களை தழுவிக்கொள்ள தவம் கிடக்கும். பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் பிரமித்து பார்க்கும் ஒரு பிரம்மாண்டம் பிவிபி. கோலிவுட்டும் டோலிவுட்டும் இவர்களால் ஹாலிவுட்டுக்கு இணையானது என்று சொன்னால் அது மிகையாகாது. மாறுபட்ட திரைக்கதைகளையும் புத்தம் புது முயற்சிகளையும் வரவேற்பதில் பிவிபிக்கு இணை பிவிபி மட்டுமே. இன்று தெலுங்கு உலகின் சாம்ராட் நாகார்ஜுனாவையும் தமிழ் திரையுலகின் கொம்பன் கார்த்தியையும் தோழனாய் இணைத்து அழகு பார்க்கிறது பிவிபி. இவர்களின் வெற்றிகள் தொடர நாமும் வாழ்த்துவோம். இண்டஸ்ட்ரியில இருந்து பல செலிபிரிட்டிஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா ரெண்டு பேரும் இப்ப நம்ம மேடைக்கு கூப்பிட்டு பேசலாம். கண்டிப்பா ரெண்டு பேரும் ஓப்பனிங்ல அவரை கூப்பிட்டு நம்ம டான்ஸ் ஆட வச்சிருக்கணும். அவர் வந்து கோவமா உட்காந்துருக்காரு, அதுவும் என் மேல பயங்கர கோவமா உட்காந்துருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மனோபாலா சார் onto the stage. டான்ஸ் ஆடல சார், பேசுறதுக்கு தான். And along with Manobala sir, I would like to request Sriman sir to please come to the stage. வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் ஒரு சில தோழிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். சீமா அண்ணே, நீ தெலுங்குல பேசு, நான் தமிழ்ல பேசுறேன். అందరికీ నమస్కారం. எல்லாருக்கும் நமஸ்காరం. ఫ్రెండ్స్ లేకుండా జీవితం లేదు. ஐயோ, இதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியல. உயிர் காப்பான் தோழன், தோழன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை அப்படியே தெலுங்குல வச்சுக்கோங்க. மனசார பாராட்டுறேன் அந்த முழு டீமையை. டெஃபினட்டா இந்த படம் 100 days ஓடும். உங்க தோழனும் என் தோழனும் சத்தியமா ஜெயிப்பான். ஆமா, அதுக்கு முழு காரணமாக இருக்கிற எங்க இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிங்கத்துக்கும் வாழ்த்துக்கள். மனோபாலா சார், உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத நட்பு, உங்களோட தோழனை பத்தி ஏதாவது சொல்லுங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு, நீ மிகப்பெரிய பணக்காரன். ஒரு நண்பன் நகரத்துக்குள்ள இருந்தாலே பெரிய பணக்காரன்னு அர்த்தம். அதை தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்ச பாடல். அப்ப நகரத்துல யாரும் இல்ல, எல்லாம் வெளியில ஃபாரின் போயிட்டாங்க. ஆமா சார், நீங்க ஸ்ரீமான் சார் சொல்லுங்க. நான் ஒரு வசதியான நண்பனை தேடிட்டு இருக்கேன். Thank you so much sir.
தோழா திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் ஆந்திராலயும் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் கண்டிப்பா இருக்கு. எப்படி நம்ம சூர்யா சார் மாசம் அதே மாதிரி அங்க வந்து நாகார்ஜுனா சார் மாசு. எஸ் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தே நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் அவரை கேள்விப்பட்டோம். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்லிங் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஆந்திரானாலே காரசாரம்னா மெலகா. ஸோ மெலகா அளவுக்கு ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆக்ட்ரஸ் சுஜா ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எங்கள் அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. ப்ரோக்ராம் தொடங்க போது நாங்கள் வந்து உட்காந்துடுறோம், மறுபடியும் பேசுவோம். தேங்க்யூ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். தோழாவுடைய முக்கியமான 3 நபர்கள் வந்தாச்சு. நான் இந்த ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி சுட சுட மிளகா பச்சி மாதிரி உங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. Let's welcome சுஜா. முன்னாடி உள்ளதான் கண்ணாடி காட்டும் பேபே, முன்னாடி உள்ளதெல்லாம் கண் காட்டுமே. சீட்டுக்கு பெல்ட் இருக்கு, ஹார்ட்டுக்கு இல்ல பேபே, பிச்சிட்டு பாஞ்சிடுமே. பச்சை மஞ்ச சிவப்பெல்லாம் இல்ல ஹைவே மாய்வே, போக கூடாத பாதை ஒன்றும் இங்கில்ல. தப்பு செஞ்சா யூட்டா நேடுதி, சலிக்காத சாலை எடுக்காத வேகம், அழுக்கான பாட்டு நமக்காக தானே. பேபே ஓடாதே, பேபே நிற்காதே, பேபே என்னோட இப்போவே. For that wonderful performance. மாகாப்பா, நான் கீழே இருக்கிறேமா. ஹாய் மாகாப்பா, என்ன பண்றீங்க? தோழா திரைப்படத்தோட இசையமைப்பாளரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த பாடல் பற்றி ஒரு 2-3 வரிகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாடல் பற்றி இப்போ தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் இந்த பேபி பேபின்னு நாங்கள் மட்டும் இந்த பாட்டை பேபி பேபின்னு மனசுக்குள்ளே பூட்டி வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இப்போது உங்கள் எல்லாரும் முன்னாடி எங்களோட பேபியை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தமன்னா பேபியை நினச்சி தான் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருப்பீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுது. இது கேட்கும் போதே நச்சு. ஆமாக்காப்பா, நட்சத்திரன்ற பேர் தான் நச்சு நச்சுன்றேன். ஏன் நான் உங்களை அவ்வளோ நச்சு இருக்கிறேனா? இல்லைம்மா, நச்சுன்னு இருக்கிற அதை சொல்கிறேன். ஓகே இல்லை. பட் இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்டேஜுக்கு யாரை கூப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெறும் கெஸ்ட் கிடையாது, நம்மளுடைய வெல் விஷர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. I would like to welcome கலைப்புலி தானு sir and T Shiva sir.
தோழா என்று சொல்லும்போதே நட்புக்கு இலக்கணம், உயிர் காப்பான் தோழன் சொல்லுவாங்க. இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆந்திராவுக்கும் தமிழுக்கும் ஒரு பாலம், ஒரு தோழன். அந்த தோழனாக சகோதரர் நாகார்ஜுனாவும் தம்பி கார்த்திக்கும் இணைந்து ஒரு பெரிய பாலமாக தோழாவை தந்திருக்கிறார்கள். உதயம் படம் வந்து முதல் நாகார்ஜுனா நடித்த படம், 100 நாள் வெள்ளி விழா கொண்டாடிய படம். அந்த படத்தை நான் தான் வெளியிட்டேன். அந்த நாகார்ஜுனா இங்கே வந்திருக்கும் பொழுது முன்னைய கஸ்தூரியங்காரூரில் பார்த்த அந்த பழைய நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு பெரிய பாலமாக இருந்தார். அந்த தோழா இந்த தோழா மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பிவிபி சினிமா அவங்க எடுத்த படம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க எடுக்காமல் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் வர்றதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல தோழன் பிவிபி. ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமும் மிக உயர்ந்த நாகரிகங்களும் கொண்ட 2 பெரிய கதாநாயகர்கள் நடித்து வந்திருக்கிற இந்த படத்தை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் நாகார்ஜுனா சாரோட சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். மொத்த டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக திரு மதன் கார்கி அவர்களை அன்புடன் நாங்கள் இப்போ மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த படத்தில் நீங்கள் எழுதின பாடல்கள் பற்றி ஏதாவது வித்தியாசமான ஏதாவது வார்த்தைகள்லாம் புதுசாக ஏதாவது வந்திருக்கோம், அதை எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா. ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு சொல்ல முடியாது. நான் படத்தில் 6 பாட்டு பண்ணியிருக்கேன். நான் ஒரு பாட்டு பற்றி பேசுறதுக்கு நான் 1 மணி நேரம் பேச முடியும். ஏன்னா அவ்வளோ அழகான பாடல்கள். நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு 3 படம் வேலை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் 6 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் அவரை நான் பார்த்ததே இல்லை. படத்தோட மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் அவர்கள், அவர் பார்க்கறது தான் வந்தேன். ஹாய் கோபி. வம்சிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் என்னோட லிரிக்கை வந்து டைரக்ட் பண்ணது கார்த்தி வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் என் கூட உட்காந்து லிரிக்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிட்டாரு லிரிக்ஸ்க்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு லிரிக்ஸ்க்கு வந்து ஒரு ஹீரோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்லை. இந்த படத்தோட பாடல்களில் நான் ஜென்ரலாக ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறது என்னன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். அந்த பாட்டில் வர்றது தான், ஒரு யாக்கை ஒரு வாழ்க்கை, அதை கூட வாழா வாழ்வென்ன, சிறு கூடு சிறு நெஞ்சம், அதற்குள்ளே குப்பை மேடென்ன. இதுதான் வந்து இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே நீங்கள் பார்க்கும்போது இந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும், இந்த லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் எல்லா பாட்டிலையும். இதில் ஒரு சாங்கில் எனக்கு ரொம்ப எஸ்பெஷலி எனக்கு வந்து தோழா அப்படின்ற அந்த பாடலில், காணவில்லை என்னை என்று நான் தேடி கிடந்தேன், இன்று வேறு ஒரு எண்ணை நான் கண்டுபிடித்தேன். ஸோ அந்த ஒரு சுய தேடல் வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் யார், நான் வேற யாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் எங்கே இருக்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்குள்ளேயே புதுசாக என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்து நாகார்ஜுனா சாருக்காக அவரோட இதுக்காக எழுதின வரிகள். அந்த வரிகள் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ஓவரால் ஆல்பம், அந்த படம் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தினமும் இங்கே திருவிழா, தோழா நிற்காதே தோழா, உன் வாழ்க்கை உந்தன் திருவிழா, எத்தனை வண்ணங்கள் இம்மண்ணில் என்றே நீ எண்ணிடு, எண்ணிடு, அத்தனை வண்ணமும் உன் கண்ணில் பூட்டி நீ மின்னிடு, மின்னிடு. அடுத்ததான் நம்ம யாரை மேடைக்கு கூப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல தமிழ் சினிமா மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் கலக்கின ஒரு டீம், அதாவது இறுதி சுற்று படத்தோடைய டீமை தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட போறோம். டைரக்டர் சுதா கோங்கரா, என்னோட ஃபேவரட் சினிமாவிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எல்லா ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நாகார்ஜுனா, ஹீ நோஸ் வாட் அ ஃபேன் கேர்ள் ஐ ஆம். ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போவேன், அவர் வந்து சரியில்லைன்னு துரத்தி விட்டுருவார். அப்புறமா சூர்யா மை பிரதர் அண்ட் கார்த்திக், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது, கார்த்திக் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு பிரியர்,
எப்படின்னா நாங்கள் வந்து இந்த பிரேக்கில் இருக்கும்போது மணி சார் கூட தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ சூர்யா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மணி சார் வந்து தம்பி சாப்பிட்றது பார்த்து நீ ஏன் அண்ணன் மாதிரி இருக்க மாட்டேங்கிற, ஏன் இவ்வளோ சாப்பிட்ற அப்படிலாம் கேட்பாரு. ஸோ கார்த்திக் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணார், பார்க்கும்போது கார்த்திகை காணோம், எங்கேயோ போயிட்டாரு. ஸோ மணி சார் ஏதாவது கோச்சிக்கிட்டானா அப்படின்னு பார்த்தா இந்த தம்பி வந்து எங்கேயோ காஸ்டியூம் வேன் பின்னாடி உட்காந்து அதே அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாரு மணி சார் பார்வைக்கு தூரமாக. பட் லுக் அட் ஹிம் டுடே, இஸ் லுக்கிங் ஸோ கார்ஜியஸ் தேர், இஸ் லுக்கிங் ஃபேண்டாஸ்டிக் இன் திஸ் ஃபில்ம். பிவிபி இஸ் ஃபேமிலி. இறுதி சுற்றுக்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். ஈஃபில் அப்படின்ற பாடலுக்கு பூர்ணா அவர்கள் ஒரு நடனம் ஆட போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் பூர்ணா அண்ட் டீம். வெண்ண பூவே இந்த ரொட்டி
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோழா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் அடிக்கடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பாடுற பாட்டு இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா, இப்போ எனக்கே பாடுறீங்கன்னு வைங்களேன், என்ன பாட்டு பாடுவீங்க? தோழா தோழா தோள் கூட கொஞ்சம் சாஞ்சிக்கணும். இந்த பாடியில் தோல் எங்கே இருக்குதுன்னு தெரியலம்மா, பட் இருந்தாலும் பரவாயில்ல. தோட்டம் தோற வந்தாலும் உனக்கு எழுதி வச்சு நீ வந்து சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததான் இந்த மேடைக்கு நம்ம கூப்பிட போறது சிவகுமார் சார். எல்லாருக்கும் வணக்கம். 60 வருஷத்துக்கு முன்னாடி தேவதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு. கைதட்டுற யாருக்குமே தெரியாது, உங்கள் அப்பாவுக்காக கேட்கணும். நீ தேவதாஸ் படம் தமிழ் சினிமாவை கலக்கிய படம். அதன் கதாநாயகன் என் வணக்கத்துக்குரிய நாகேஸ்வர ராவ் அவர்கள். அவருடைய மகன்தான் நாகார்ஜுனா. நான் நாகேஸ்வர ராவ் அவருடைய ஆர்டன்ட் ஃபேன். இந்த ஃபேனுக்கு பிறந்த பையன் கார்த்தி. 2 கதாநாயகர்கள் பிள்ளையும் சேர்ந்து நடிக்கின்ற படம் இந்த தோழா. மீண்டும் ஒரு பழைய படம் சொல்கிறேன், 50-60 வந்து தோஸ்ன்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில், மாஸ்டர் பீஸ் ஹிட். அது மாதிரி இந்த தோழா வம்சி அவர்கள் இயக்கி பிவிபி தயாரித்த நாகார்ஜுனா அவர்களும் கார்த்தியும் தமிழ்நாடு சேர்ந்த படம் தோழா மாபெரும் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதிதா புவி எல்லாமே புதிதா, புதிதா மனம் எல்லாமே புதிதா. ஒரு யாக்கை ஒரு வாழ்க்கை, அதை கூட வாழ வாழ்வென்ன நண்பா. அடுத்ததான் இந்த மேடைக்கு I would like to request Kutti Padmini ma'am, Lalita Kumari ma'am and Ponvanan sir to please come to the stage. எந்த மேடையில் ஏறினாலும் மாமா சௌக்கியமா அப்படின்னு தான் கார்த்தி கூப்பிடுவான். ஒரு முறை கூட நான் சௌக்கியம்னு சொன்னதே இல்லை. ஆனால் எல்லா மேடையிலையும் மாமா சௌக்கியமாங்கிற குரல் தான் கார்த்தி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நானும் கார்த்தியும் பருத்தி வீரனில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அதுக்கு பிறகு கார்த்தியினுடைய வளர்ச்சி, தன்னை வளர்த்திக்கிட்ட விதம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி. எனக்கு இந்த படத்தில் வந்து 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கார்த்தி, 2வது நாகார்ஜுன் சார். மனசு படத்தில் ஒரு தாத்தாவுக்கு ஒரு மகனுக்கு இடையில நின்று அவர் அந்த ஒரு அன்போடு அவர் பார்த்து சிரிக்கிற ஒரு அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த படத்தை நான் உண்மையிலுமே லவ் சார். அதுக்கு அடுத்தது தமனா, ஒரு ரோஜா பூ மாதிரி அவங்க இயல்புலேயே ஒரு ரொம்ப ப்ளசண்டான முகம். ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நீங்கள் சிரிக்கிறதும் கார்த்தி சிரிக்கிறதும் உண்மையிலுமே நஞ்சு அல்லது. ரொம்ப சந்தோஷம் சார். சின்ன பிள்ளையில நாகார்ஜுனா சாரும் நானும் ஒன்றா ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கோம், பிசி ரெட்டி டைரக்ஷன். ஸோ அவங்க அப்பாவோடையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 3 பொன் குழந்தைங்க, பையன் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் கார்த்தி என்னுடைய பையனை நான் வந்து ஸ்வீகாரமே பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. கார்த்தி, ஐம் ஆனஸ்ட்லி டெல்லிங் யூ, யூ ஹவ் லிவ்ட் எவ்ரி ஃப்ரேம் இன் திஸ் ஃபில்ம். காட் பிளஸ் யூ. அண்ட் தமன்னா சொல்லவே வேண்டாம், ஷீ இஸ் ரியலி அ பேபி. ஸோ காட் பிளஸ் யூ. நட்பு எல்லாருக்குமே ஒரு சிறந்த உறவு, பண்பு, பாசம் எல்லாமே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அந்த நட்புக்கு உயிர் கொடுத்துருக்க தோழா கார்த்திக்குக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக நான் 100வது நாள் வந்து பேசுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ நாகார்ஜுனா சார். தேங்க்யூ. விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே பொதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம். நம் கைகளின் ஆலய ராஜ்யம், நம் கண்களின் ஆலய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே புதுயுகம்.
தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் 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 தாம். அச்சச்சோ பெண்மை பூவாச்சோ ஆட அம்மாடி ஆர்வை தெம்மாங்கு பாட கிட்ட கிட்ட பூவிருக்க கிள்ளி பார்க்க கை துடிக்குதே கை துடிக்க கூச்சமிட்டு மெய் துடிக்க கொஞ்சம் போது காமனன்பு நீ போட அச்சச்சோ பெண்மை பூவாச்சோ ஆட அம்மாடி ஆர்வை தெம்மாங்கு பாட சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே ரெண்டு வகை சைவமுண்டு சைவமுண்டு ரெண்டில் நீ எந்த வகை கூறு சில நாள் சைவம் உண்டு சில நாள் சைவம் உண்டு பெண்ணின் கண்களை கண்டு சேவை செய்வது நன்று சோனியா சோனியா ஸோ இந்த ட்ரிபியூட் வந்து நாகார்ஜுனா சாருக்கு ஹோப் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஜான் பிட்டோ டான்ஸ் அகாடமிக்கு. அடுத்ததான் இந்த மேடைக்கு திரு சந்தான பாரதி அவர்களை அழைக்கிறோம். சந்தான பாரதி சார், உங்களோட பெஸ்ட் தோழன்னா யாரை சார் சொல்வீங்க இண்டஸ்ட்ரியில? நண்பர் கமலஹாசன் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட். வம்சி சாரை வெல்கம் பண்ணுறேன். தமிழ் சினிமாவுக்கு வருக என்று வரவேற்கிறேன். தம்பி கார்த்தி கூட எனக்கு இது 3வது படம். இந்த டீம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்புகிறேன். அதுக்கான வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அதாவது தோழா தீம் சாங்க்கு லைவா வந்து நம்ம ஜான் பிட்டோ டான்ஸ் கம்பெனி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. So let's welcome Rahman and John Bitto's dance company.
திரு KE ஞானவேல் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அங்கிள் சொன்னாங்க நாகார்ஜுன் சார் ஃபேன்னு. ஆக்சுவலாக ஆண்டி நாகார்ஜுன் சார் ஃபேனு. எல்லா ஆக்ட்ரஸும் சிவகுமார் அங்கிளோட நடிக்கிறவங்க வந்து ஆண்டி பொறாமப்பட்டிருப்பாங்க. பட் அங்கிள் பொறாமப்படுற ஒரே ஹீரோ வந்து நாகார்ஜுன் சார். இட்ஸ் அ கிரேட் ஹானர் சார். கார்த்தி உங்களோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அ பிக் ஹானர். PVP சார் அண்ட் வம்சி பிரதா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி டீம். எந்த பாலிடிக்ஸும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறப்ப ப்ரொடக்ஷன் சைடும் சரி டைரக்டருக்கும். ஸோ இந்த கார்த்தி ஆகட்டும் நாக் சார் ஆகட்டும் கண்டிப்பாக இது ஒரு ட்ரபிள்சம் டீம் கிடையாது. ரொம்ப ஹாப்பி ஷூட்டிங்காக இருந்திருக்கும். ப்ளஸ் கார்த்தி ஆல்சோ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக நிறைய மூமெண்ட் சொல்லியிருக்காங்க படம் ஷூட்டிங் டைமில். ஒரே ஒரு வருத்தம் வந்து ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கார் வம்சி சார் சாப்பாடு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் லக்கி சாம், தமன்னா எல்லா படங்களும் பெரிய ஹிட் ஆகிருக்கு, பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க இந்த படத்தில் இருக்கிறது ஒரு கூடுதல் பலம். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே நல்ல கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு தமிழ் சினிமாவில். இப்போ பெரிய படமோ சின்ன படமோ கண்டென்ட் வைஸ் 2016 இஸ் ராக்கிங். ஸோ அதோட உச்சக்கட்டமாக தோலாக இருக்கும்னு நம்புகிறோம். ப்ளஸ் கலெக்ஷன்ஸாகவும் எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் இந்த படம் பெற்றுத்தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக உன்னை பார்த்தா வந்து கண்டிப்பாக உன்னோட டேமேஜாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நல்ல சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது என்னென்னா இருக்கிறதுலே வந்து வித்தியாசமான கரெக்ட். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ வந்து இந்த பென்சிலுக்கு பின்னாடி சின்னதா ஒரு ரப்பர் மாதிரி வரும்ல, அதை கடிச்சு சாப்பிடுவா. சின்ன வயசுலயா? ஆமா, சின்ன இப்போ லாரி டயரை கடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. ஓகே, அடுத்ததா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்போதுமே பேசி நிற்பான். அது வந்து பார்த்தோன்னா ஒரு 10 ரூபா தான் இருக்கும் ஃபோன்லேயே. ஆனால் வந்து எப்போதுமே யார்ட்டையாவது அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பான் காலையில். என்ன அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லோக்கல் கேபிள் சேனல் அந்த நிலம் வாங்கிக்கோங்க, தொப்பையை குறைக்கிற மிஷின் வாங்கிக்கோங்கன்றல எல்லாருக்கும் ஒரு மிஸ் கால் கொடுத்து தூங்கிடுவான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோன்னா சார் வந்து ஃபுல் பிஸியாக இருப்பார். ஏன்னா அங்கேருந்து கூப்பிட்றதுலாம் வந்து பார்த்தா லேலி ஆப்ரேட்டர் தானே கூப்பிடுவாங்க. ஸோ பசங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டெய்லி கேர்ள்ஸ்லாம் கால் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் கேபிள் சேனலில் வரக்கூடிய நம்பரை வந்து ஒரு மிஸ் கால் கொடுத்து கட் பண்ணுங்க. ஆல் கேர்ள்ஸ் காலிங் யூமா. இது சொந்த கதை தானே, சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க எல்லாரும். அப்படிதான், இப்போ சொந்த கதை தான் டைரக்டர்லாம் படமா எடுக்கிறாங்க. அதெல்லாம் இவ்வளோ கேட்க முடியுமா? சரி, நம்ம மொக்க போட்டதெல்லாம் போதும். இப்போ நம்ம லக்கி சாம், தி கார்ஜியஸ் லேடி ஆஃப் தி ஈவினிங் தமன்னாவை பத்தி ஒரு பியூட்டிஃபுல் ஏவி இருக்கு, அதை நம்ம பார்க்கலாமா? எஸ், பசங்களுக்கு அதுவும் சின்ன பசங்களுக்கு ஆனா அவனா தெரியுமோ, கண்டிப்பாக தமன்னாவை தெரியும். ஸோ அவங்கள பற்றி ஒரு ஏவியை வந்து நம்ம இப்போ அழகாக பார்க்க போகிறோம். போடுங்கம்மா. தமன்னா வானத்திலிருந்து வந்த வாட்ஸ்அப் தேவதை இவர். அதிசயங்கள் எல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்கும் அழகிய தாரகை இவர். தமிழ் சினிமாவின் வெளிச்சப்பூ இவர். புன்னகையில் பூமி சாயும் இவர். இதழ் சிந்தும் வார்த்தைகளை பிரசுரித்தே பல இதழ்கள் இயங்குகிறது. தமிழ் தெலுங்கு திரைப்பட உலகில் அத்தனை ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து ரசிகர்களின் இதயம் கவர்ந்தார். இவரின் நடிப்பால் பல ரசிகர்களின் துக்கம் தொலைந்தது. பெரிய அப்பாட்டாக்கரா. இவரின் அழகால் பல ரசிகர்களின் தூக்கம் கலைந்தது. இந்த மாதிரி வெள்ளை எடுப்பெல்லாம் வெயில் படக்கூடாது, பட்டா கலர் போயிடும். கனவு தேவதைகளின் கனவு தேவதையாய் தமிழ் தெலுங்கு திரைப்பட உலகில் காதல் தேவதையாய் இருந்த இவர் பாகுபலியில் வீரம் நிறைந்த பெண்ணாய் நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். தன் விழியீர்ப்பு விசையால் ரசிகர்களை விழச் செய்து ஒவ்வொரு கட்டத்திலும் தனக்கென பல ஆயிரம் ரசிகர்களை எழச் செய்த நிலவு பெண்ணை, நீ உச்சரிக்கும் போது மட்டும் எம்மொழியும் செம்மொழியாவது புரியாத அதிசயம்தான். உன் வெற்றிகள் தொடர PVP சினிமா வாழ்த்துகிறது. பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க. நாங்களும் பயங்கர ஹாப்பி இந்த ஏவி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்டாக நாங்கள் வந்து ஒரு மெட்லி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. Can we have John Vitto's dance company on stage?
come on, come on, come on, come on. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா டாக்கு டாக்கு அட்டத்துல விக்கெட்டு என்னையா சொல்ல வர எப்பவும் சொல்ல வர இல்லாத என் இழுப்பில் எங்க நீயும் கிள்ள வர பொம் 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 பப்பர பப்பர பொம் 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 பப்பர பப்பம் ஹுனனா 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 ஹுனன் சிந்தேனா ஹுனனா 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 ஹுனி வண்டுதானா அந்தரத்தில் ஒழுவென் மதியாய் உன்னழைத்தேனா இந்திரலோகத்து சுந்தரி உனக்கே உனக்காய் முளைத்தேனா மாகாப்பா எல்லாருக்கும் ஒரு புக்கே தானே நம்ம கொடுத்தோம். இது அது ஃபர்ஸ்ட் நான் என்னது மேடம் இது ஹவுஸ் ஓனர் கொடுக்க சொன்னாரு. இது அந்த மேலே பிளாஸ்டிக் சேர் மேலே ஏறி நின்று பார்த்துக்கிறான்ல அந்த பசங்க கொடுக்க சொன்னாங்க. I love you guys. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை இட்ஸ் மை ரியல் ஹோம். உங்களோட மாஸ் பாடிஸ்ல ஒரு இடம் இருக்கும். அந்த இதுக்காக இந்த வம்சி சார் ஒரு ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். கோபி சார் இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன். நீங்க தான் அந்த கிரேட் ஆள் இந்த மியூசிக் எல்லாம் பின்னாடி. We've loved all your music. நிறைய இருக்கு, நிறைய பேசணும், உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, இன்னும் வரணும் வெளியில. Okay, I'll start with the most handsome person, Mr. Nagarjuna sir. I've never worked with sir before. ஆனா அவங்களோட படங்கள், அவங்களோட personality, it's one of a kind. And I feel very lucky in the opportunity கிடைச்சது. Thank you very much. Vamshi in the படத்தோட director. Vamshi, can you come on stage please? Please for me. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், எதனா தப்பு பேசுனா மன்னிச்சுங்க. மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்லேருந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை. they always used to fight. that was the best part that me and நாக் சார் என்ஜாய் பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் அண்ட் தமன்னா always used to have a cat fight. அதான் politics. இது டூ ஹீரோஸ் வச்ச படம் எப்படின்னா ஹீரோஸ் எதனா ஃபைட் ஆகும்னு நினச்சேன். பட் நோ, there was always a cat fight between Tamanna and Karthi sir, and it was always fun for us. Thank you for making this such a fun journey. Thank you Vamshi. Karthi, உங்க கூட work பண்றது it's really nourishing for me as an actor. நான் ஒவ்வொரு நாள் உங்க கூட work பண்றப்போ நிறைய கத்துக்குவேன். அதனால உங்க கூட நார்மலா ஹீரோஸ் எல்லாம் நான் காம்படிஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா தெரியும் அங்கே போக முடியாது. ஆனா கார்த்தியோட கண்டிப்பா காம்படிஷன் பண்ணுவேன், ஏன்னா அவங்க கிட்ட தான் கத்துக்கணும், அதனால அவங்க கிட்ட தான் காம்படிஷன் பண்ணணும். PVP காரு, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நீங்க இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது காமன் கதை கிடையாது, ரொம்ப தைரியமான டிசிஷன் இது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் தோடா வெரி மெமரபிள் ஃபில்ம் இன் மை கரியர். நார்மலாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மைண்டில், ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் படத்தோட டைட்டில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா தோடா வர்றதுக்கு அதான் கரெக்டாக வரணும்னு நினச்சேன், அதுதான் போதும். சூர்யா, எல்லாரும் என்ன லக்கி சாம் சொல்கிறாங்க, ஆனால் லாஸ்ட் டைம் நீங்கள் பாகுபலி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, அது 600 crores கலெக்ட் பண்ணிருச்சு. அப்படிதான்
இந்த படமும் அவ்வளோ தூரம் போகணும். Not only in India, of course already the French version is released, but we want them to see our Indian flavor to it. I hope this lucky charm works. I wish you all the very best for 24. I hope it rocks too. Okay, thank you all. It's been absolute pleasure. என்னை bear பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மி மேய்ச்சி பண்ணுற அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவை மேய்ச்சி பண்ணுற லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி, எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பையன் நம்ம முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. கரெக்ட். அவரை பற்றியான ஒரு அழகான ஆடியோ வீடியோ ப்ரெசன்டேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Yes, definitely. Can we have the AV, please? ஆயிரத்தில் ஒருவனாய் வந்த 6.5 கோடி பேர்களின் தோழன் நீ. உன்னை பெற்றவர் பெருமை பேச வசனம் போதாது. நடிகர் சிவகுமாரின் பாசத்திற்குரிய மகன், இயக்குனர் மணிரத்னத்தின் ஆத்மார்த்தமான சீடன், நடிகர் சூர்யாவின் பெருமைக்குரிய தம்பி என்ற இமாலய அடையாளங்களை தரித்துக் கொள்ளாமல் தனக்கென தனி அடையாளத்தை பதித்துக் கொண்ட ஆல் இன் ஆல் அழகு ராஜானி. முறுக்கிவிட்ட மீசை, முகமெல்லாம் தாடி, யதார்த்தமான நடிப்பு என முதல் படமான பருத்தி வீரனில் நீ பேசிய ஒவ்வொரு வசனத்திற்கும் கைத்தட்டியே ரசிகன் மகிழ்ந்தான். புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா கனவுல நீதானே. கிராமத்து இளைஞனுக்கும் இவனை விட்டால் ஆள் இல்லை என கிறங்கி நிற்கும் போது, நகரத்து இளைஞனுக்கும் இவனுக்கு இணை இவனே என பையாவில் பேச வைத்து கல்லூரி பெண்களின் இதயம் கடத்திச் சென்றாய். தந்தைக்காக பழி தீர்க்கும் மகனாய் நான் மகான் அல்ல, நண்பனின் இழப்பிற்கு நியாயம் தேடும் இளைஞனாய் மெட்ராஸ். அரசியல் சாணக்கியனாய் சகுனி. முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா, அவுக்க முடியாத முடிச்ச போறது அதை விட சுவாரஸ்யம். ராக்கெட் ராஜா, ரத்னவேல் பாண்டியன் என இரட்டை வேடங்களில் சிறுத்தையில் எல்லோரையும் சிலிர்க்க வைத்தார். நீ கொம்பனான போதிலும் என்றுமே ரசிகனுக்கு மட்டும் எளியவனாய், சமுதாயத்தில் அக்கறை கொண்ட புதியவனாய், நடிகர் சங்கத்தின் நலன் காக்கும் பொருளாளனாய் அவதாரங்கள் பல எடுக்கிறாய். உனக்குள்ளேயும் ஒரு எம்ஜிஆர் இருக்காரு, சாதாரண எம்ஜிஆர் இல்ல, அடிமை பெண் எம்ஜிஆர். உன் வெற்றிகள் நீள PVP சினிமா வாழ்த்துகிறது. தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா சில பேர் கிளாஸ் ஹீரோவா இருப்பாங்க, சில பேர் மாஸ் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா கார்த்தி பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே சூப்பரா கலக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிஜ லைஃப்லயும் ஒரு ஹீரோவா தாங்க அவர் இருக்காரு. ஸோ நம்ம ரியல் லைஃப் ஹீரோ கார்த்தியை பத்தி, அவரோட மெட்லி சாங்ஸ், அவரோட ஹிட் சாங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஜான் பிரிட்டோஸ் டான்ஸ் கம்பெனி. சௌக்கியமா கேக்குறல்ல, வாய திறந்து சொல்லாம்ல. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ரமாவே ராஜா ராஜா, ராக்கெட் ராஜா, ரமாவே ராஜா ராஜா. லேலலாஹி லேலலாஹி லேலலாஹி.
தான் குத்தணும். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கு, எங்களுடைய தோழர்களுக்கு, என்னோட டீமுக்கு, அண்ணாக்கு, அப்பாவுக்கு, ஃபேமிலிக்கு, தானு சாருக்கு, என்னோட தோழர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அந்த மாலைகளெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு, அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். இந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன். நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது. 2 பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும் அவசியம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும், லைஃபே வேறு மாதிரி மாறிடும். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம், திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்றைக்கி நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்றைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் வரும், தளபதி. அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம், 2 பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும் போதும் வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். எல்லாருமே லக்கி சாம்னு தமனாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமனாவை சண்டை போட்டுட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ்அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமனாவுக்கு க்ளோஸ்அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு ஓரமாக போயிடும். ஏன்னா வினோத் சார் வந்து ஒரு 1 hour லைட் பண்ணுவார். அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். தமனா வர ஃபஸ்ட்டு சீன் இருக்கும், அதில் அவங்க நடந்து வருவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க, ரோட்டில் பார்க்கவே முடியறது இல்லையா. ஒவ்வொரு சீனுமே நான் வந்து சொன்னது என்னென்னா, ஒரு நைட் ஷோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும். அண்ட் மியூசிக், கோபி சுந்தர் சார் சூப்பர் மியூசிக். அண்ட் பிவிபி சார், இந்த படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தை வந்து இப்படி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு 3 countries ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் படம் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் வீடு வேணும்ட்டார் டைரக்டர். ஆஃப்ரிக்கா வரைக்கும் போய் தேடிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு பெரிய செட் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு நாள் அங்கே ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பேன், எப்போ இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பிவிபி சார். இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடம். நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங், டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். எனக்கு அப்பவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மோனேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் 2 பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப் பண்ணும்போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு இங்கே எனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்குது. இங்கே நான் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு புதுசாக கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு. அவர் யாரோ இல்லை, ஆக்சுவலாக நம்ம அண்ணா நியூஸில் படித்தவர் தான். எப்படி வந்து மௌனராகம் கார்த்திக் வந்து நமக்கெல்லாம் வந்து லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரோ, மிஸ்டர் சந்திரமௌலி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரோ, அப்படி ஆந்திராவில் வந்து எல்லாருக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நமக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நமக்கு எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டைலாகை நமக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் தான். அவர் மேலே வரும்போது நான் சொல்கிறேன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி சார் இப்படி யங்காகவே இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார். அவ்வளோ மெனக்கெடுவார், சீக்கிரமாக படுத்துடுவார், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லெட்ஸ் ஹேண்டில் இட். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்தோம்னா சீக்கிரம் வயசாயிரும்னு சொன்னார். ஸோ அது நான் நாக் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். இப்போது எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நாக் சார் கூப்பிட்டு பேச முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக கிடைச்சதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாக் சாரோட ஒரு ஆடியோ விஷுவல் பார்க்கலாம். அக்கினேனி நாகார்ஜுனா இவர் తయారీపాలర్களின் తారక మంత్రి. ఈ ఫీల్డ్లో కొత్తగా ఏదైనా ట్రై చేయాలంటే నేనేరా. இயக்குனர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், ரசிகர்களின் ஆசை நாயகன், யுவ சாம்ராட் நாகார்ஜுனா தெலுங்கு திரையுலகின் வசூல் மன்னனாக இருக்கின்ற போதில் இவர் பிறந்தது சென்னையில் தான். மணிரத்னத்தின் இயக்கத்தில் இவர் நடித்த கீதாஞ்சலிக்கும்
இதயத்தை திருடாதே என்று தமிழில் என்றுமே தனி இடம் உண்டு. புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்ற வார்த்தைக்கு தெலுங்கு உலகின் முடிசூடா மன்னனாக இருந்த போதிலும் தமிழில் நடுநடுவே வந்து தனி முத்திரை பதித்தார். இவரின் உதயம் தமிழ் சினிமாவின் மைல்கல்லாய் அமைந்தது. பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான ரட்சகனில் அநியாயங்களை கண்டால் நரம்புகள் புடைக்கும் இளைஞனாய் விளையாட்டு கூட இந்தியா தோக்கணும்னு சொல்லக்கூடாது நடித்து பல இதயங்களை கொள்ளை கொண்டார். ராதா மோகன் இயக்கத்தில் உருவான பயணத்தில் கம்பீர நடை போட்டு முதுமை என்னை தொடாது, இளமை என்னை விடாது என நிரூபணம் செய்தார். திரைத்துறையில் 30 வருடங்களாய் வெற்றிகளை குவிக்கும் கலைஞனாகவும் என்றுமே 20 வயது இளைஞனாகவும் இருக்கிறார். தேசிய விருது, நந்தி விருது என பல விருதுகள் அவரை சேர்ந்து பெருமை பெற்றது. நீ நடுவுக்கே திஷ்டி சுக்கெட்டேன் என்று போல் என்றும் உன் புகழ் வானம் தாண்டி ஒலிக்க PVP சினிமா வாழ்த்துக்கள். நாக் சார், வெல்கம் டு சென்னை. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் நாக் சார் வந்து தமிழ்ல டைரக்டா நடிக்கிறாரு. ஸோ இங்கே இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்திருக்காரு ரொம்ப வருஷம் அப்புறம். வெல்கம் சார். படம் எப்படி இருந்துச்சு? Can I speak in English? இங்கிலீஷில் பேசலாமான்னு கேட்குறாரு சார். வேறு ట్రాన్స్లేట్ பண்ணுறேன். కరెక్ట్గా 25 సంవత్సరాలు అయింది నా ఫస్ట్ ఫిల్మ్ ఇదైతే తిరడాది ఇక్కడ రిలీజ్ అయ్యి. అప్పటి నుంచి నన్ను చాలా బాగా రిసీవ్ చేసుకుంటూనే ఉన్నారు. ஸோ இதயத்தை திருடாத 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சா நினைக்கிறேன். வந்து நான் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப தான் சார் அந்த படம் பார்த்தேன். பரவாயில்ல சொல்லலாம்ல, சொன்னால் திட்டுவார், புரியல சாருக்கு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் when I watched this film. It's okay இல்ல, ரைட். பட் இஸ் சேயிங் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படம் வரும்போது நீங்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. People of Chennai, they always welcome me so well. Whenever I go to Madurai, Coimbatore, wherever I go, they come running. When are you doing a Tamil film again, sir? They ask me that. And I always wanted to do it. And this beautiful opportunity came with Thola. Thola. I found in Thola is not a friend. I found a brother, my younger brother. Before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajini. Fantastic job, Surya. Fantastic. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. I come back to brother Karthi. Working in this film with Karthi was just so beautiful, so easy. You know, when you pour water into water, it just becomes water. That's how it was between us. Every dialogue I spoke in Tamil in the film is Karthi's. And now Karthi is insisting that I dub for the film, so I'm dubbing also now. Thank you, sir. You should dub. You should dub. Thank you. And also the hero of today's function, Gopi Sundar. I met you today only. What fantastic songs. And thank you, Gopi. And my only problem in the film was, there was only one problem. Karthi is dancing with Tamanna and I couldn't. Not happening. I saw the whole film. Once the film was over, I could not come out of the room. And I cried like a baby. Because it touched somewhere deep inside. And it said, this is how friends should be. Friend is someone who gives and does not ask for anything back. Shivkumar sir, you said such nice words about my father. And thank you. And ma'am, thank you very much
for finding out that you like my movies and you're a fan of mine. Thank you very much. Thank you very much. அதுக்குள்ள விட்டுற மாட்டோம் உங்களை. ஒரே ஒரு தமிழ் டயலாக் நீங்க சொல்லி ஆகணும். அந்த டயலாக் இது வரைக்கும் நாங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கோம். அந்த டயலாக் உங்களுக்கு இதயத்தை திருடாதுல இருந்து வரும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதயத்தை திருடாதேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ் டயலாக் இருக்கு. எங்களுக்காக அது ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. பிகாஸ் அதை வச்சு நாங்க பாட்டு எழுதிட்டு இருக்கோம். இன்னும் பொண்ணுங்க கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒர்க் அவுட் தான் ஆக மாட்டேங்குது. நம்ம 2 பேர் ஓடி போலாமா? இன்னொரு ராஜமுருகன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டயலாக் ரைட்டர், அவர் டைரக்டர், குக்கு படத்தோட டைரக்டர். நான் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த படத்தோட டயலாக்ஸ் ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. அவர் கூடயே உட்காந்து ஒவ்வொரு சீன்லையும் மெனக்கெட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. இது ரொம்ப லக்கி ஃபிலிம். அடிக்கடி இந்த மாதிரி படம் லைஃப்பில் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தோழா ஷிப்போடைய கேப்டன் வம்சி அவர்கள், we request you to join your heroes on stage. ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் வணக்கம். இந்த முன்னு சொல்ல எனக்கு கார்த்தி சார் இந்த படம் ஹீரோ இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு சார் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும், எல்லா படம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. யூ ஷுட் ஓன்லி help me translate into Tamil whatever I'm talking. Today morning I got down in the airport. Apdiye I saw Tola poster and my name on it, and it was so surreal and unbelievable. Enak theriyadu, this is definitely a divine blessing. In front of you I'm standing here. Illana, I don't know how could I have directed a Tamil film. I never imagined when I became a director. Firstly, in the feeling ki 3 பேர் காரணம். அது ஃபர்ஸ்ட் நாக் சார், கார்த்தி சார் அண்ட் பிவிபி. அவர் அண்ணான்னு கூப்பிடுறாரு. ஐ கால் இம் அண்ணா. என்னென்னா இந்த ஒரு கேரக்டர் சொல்லும் போது அந்த கேரக்டர் மீது நம்பிக்கை, ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை, அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை தான் தொலா. அது நாக் சாருக்கு, சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. அண்ட் கார்த்தி சார், அவர் பற்றி பேசும் முதல்னா ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப். As Nag sir found a true friend, I found a true friend for life. Ivarda and Tola, Surya sir and Shivkumar sir, thank you for making this occasion so special. I'm a big fan of you, Surya sir. And of course, gorgeous Tamanna, another friend whom I found. And we all had such a blast everywhere. And thanks to everyone. And I should talk about one person who is very important for this film. PV Anna, please come and join me on stage. Without you, this film is not there. Oru script mela oru nambika vechi spending so much on a content like this is not a normal job. It just is a lot of guts and, you know, a lot of guts and courage. Thank you, PV Anna. You never buzzed back anywhere. You just kept us going. Thank you so much for standing behind me and behind this project. And I would like to welcome the hero of the day, the man of the day, Gopi Sundar sir. Please vaanga. Ipo oru brother patti pesum, PS Vinod. He is my brother who took care of me like an younger brother. Avala emotion relation in the journey la build up aiche. Ade Hari, Solomon ella in the script ke ella the people whoever work inga nilna adi, it's not about because of me, it's because of my team. So thank you, romba nandri. Please bless me and bless this project and bless all of us. Thank you so much. Thank you so much, sir. இப்போ அடுத்ததா நம்ம மேடைக்கு கூப்பிட போறது பயங்கர ஒரு வெயிட்டான பார்ட்டி. கலைக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஒரு கலைஞன், பல கோடி ரசிகர்களின் நாயகன் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Listen, listen, make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing, alright? விழாவுக்கு வந்திருக்கிற திரையுலகத்தைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோ ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து ஸ்டேஜில் இப்போ எல்லாருமே பார்த்தோம். நான் திரும்பி இந்த படத்தை பற்றி திரும்பி நடந்துருக்கிற விஷயங்கள் வந்து நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
பட் என்னென்ன பாட்டு கேட்குறீங்களோ என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி அந்த பாட்டில் இருந்துச்சு. கோபி சுந்தரம் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் ஆல்சோ லவ் ஆல் யுவர் ஒர்க். ஐ மிஸ்ட் ஒர்க்கிங் வித் யூ. சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் 2 பேரும் சேர்ந்து. லவ்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் பிவிபி சார், ஒண்டர்ஃபுல் ஷோ. இன்றைக்கி வந்து அவ்வளோ அழகாக இந்த அரங்கம், இந்த விழா ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸாக நடந்திருக்கு. அண்ட் எஸ், இந்த படத்தை பற்றி எனக்கு முதல்ல சொல்ல ஆரம்பித்தது வந்து நம்ம எடிட்டர் பிரவீன். பிரதர், இந்த படம் பார்த்துட்டேன், பிரமாதமாக வந்திருக்கு, இந்த டைரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு முதல்ல சொன்னது வந்து பிரவீன். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் ஃபிலிம். தமன்னா சின்சியரான பொண்ணுங்க, படு சின்சியரான பொண்ணு. அயன் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், படு சின்சியரான பொண்ணு. எனக்கு முன்னாடி தமிழ் டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நிற்கும். இருங்க அந்த டைலாக் பேப்பர் காட்டுங்க அப்படின்னு நான் மறுபடியும் போய் டைலாக் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஷீ வில் பி ரெடி வித் ஹர் தமிழ் லைன்ஸ். அந்த வளர்ச்சி அவங்கள பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் இவங்க 3 பேர்த்தோட மேஜிக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது பிடிப்பா என்னோட நாக் சார் பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஐ நோ இட்ஸ் டேக்கன் லாட் ஆஃப் டைம், பட் சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அப்படியே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சச்சோ பெண்மை படம் பாட்டு கேட்கும் போது, விடிய நடனம் கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் எழுந்துச்சு அங்கே ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. கார்த்தி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து டேலண்டடாக இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய திறமைகள் இருக்குது, நிறையா சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலரை மட்டும் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், ஒரு ஃபோக்கஸ் போட்டு அப்படியே ஜூம் போட்டு கூட வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பார்க்குறது வந்து நாக் சார் நான் சொல்லுவேன். வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது இவரை ஃபாலோ பண்ண, இவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நினச்சிட்டே இருப்பேன் நான். கார்த்தி ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கேட்பேன், என்ன பண்ணுறாரு அவர், அது எப்படி இருக்கிறாரு அவர். நாக் சார் மட்டும் இல்லை, சுப்ரியா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே 6 o'clock பேலன்ஸ்டாக இருக்கிறது, இது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அவர் சொன்ன விஷயம் தான், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து லாட் ஆஃப் லெசன்ஸ் கார்த்திக் கீப்ஸ் ஷேரிங். ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி சின்ன விஷயங்களையும் கூட வந்து அவ்வளோ சந்தோஷங்கள் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ wonderful sir to be here with you on stage. இங்கேருந்து ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இங்கேருந்து போயிடுச்சு, ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது. இவங்களெல்லாம் போகாமல் இங்கேயே வச்சுருந்துருக்கலாம், இங்கேருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியாக பிரிஞ்சு போகாமல் இங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். இனிமேல் இங்கே இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸ் அது அங்கே போகாமல் நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோ தங்கமாக இருக்கும் அங்கே போனால். த டைம் வி ஸ்பெண்ட் தேர். திஸ் ஃபில்ம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் யா. என்னென்ன கேட்குறீங்களோ, என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஃபில்ம் வில் பெனட்ரேட் எவ்ரிவேர். போக வேண்டிய எல்லா மூலை முடுக்குக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். Thank you sir. And இப்போ இந்த விழாவின் நாயகன் கோபி சுந்தர் அவர்கள், we would like to hear a few words from you sir. வணக்கம். எனக்கு இது நிஜமான நம்பிக்கை இல்லை இன்னும். ஆக்சுவலி ஐம் ஆன் cloud 9. நானும் எங்கேயோ உட்காந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா உழைச்சி பண்ணதுக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு இந்த தோழா. ரொம்ப ஆசை சூர்யா சாரோட ஒரு படம் பண்ணோன்னு அப்படி மனசுக்குள்ளே இருந்தேன். சாரே சொல்லிட்டாங்க, இப்போ நடக்கலைனாலும் பிரச்சனை இல்லை சார், ரொம்ப சந்தோஷம், சொன்னதே போதும். உங்களோட எல்லாரோடையும் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் நிறைய வெற்றிகரமாக அமையணும். ஸோ அடுத்ததாக நம்ம ஆடியோ லான்ச் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி to join them on stage, I would like to request Director Atli and Director Magir Thirumani to please come forward. முக்கியமாக நண்பனில் ஏதுரா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான் சொல்லுவாங்க. பேசிக்காக லவ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி வைப்போம், ஆனால் லவ்ன்றது ஒன்றுமே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அதோட உயிர், அதோட ஆன்மா, அதுதான் நட்பு, அதுதான் தோழா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். Thank you sir. And Director Magir Thirumani அவர்கள், a few words from you please. சும்மா ஓரிரு வார்த்தைகள் மட்டும். பீயிங் ஹியூமன் அப்படின்றது ஒரு ஸ்லோகமாக மட்டும் இல்லாமல்
அது ஒரு வாழ்க்கை முறையாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தர் சூர்யா. Nagarjuna sir, I'm actually honored to be sharing the days with him, and Karthi and Vamsi. I wish the entire team a grand success. And in the audio launch function, இவ்ளோ சிறப்பா நடந்திருக்குனா White Horse Studiosக்கு ஒரு big thanks நாங்க சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much. And PVP sir, we would like to hear a few words from you as well. Hello everybody. On behalf of our entire organization, I would like to extend our sincere appreciation for Sivakumar sir for taking his valuable time and for being with us. Surya ji, you've been a pillar of support for us ever since we stepped into the Tamil industry. You've been there for our Nani, you've been there for every one of our functions, and I really appreciate that. And one thing I want to share with each and every one of you, this film reflects what we are. We are Indians first. We have a Tamil hero, a Telugu director, a Malayalam music director, and a heroine from Bombay. That reflects the fabric of our country and of this film as well. And that's the unity in diversity. And I hope each and every one of you will enjoy the film. And thank you for giving us a warm welcome again to Nagarjun sir and all of us. Thank you. Thank you so much sir. ஸோ இப்போ தோழா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கும் போது எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்ட் எப்போதுமே வந்து நம்ம கையில் ஒரு ரிமோட் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம எப்போதுமே தேடிட்டு இருப்போம். அதே மாதிரி அழுத்தினா அது சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரிமோட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரிமோட்டு. அந்த ரிமோட் நம்மளை தேடி வரப்போகுது. நம்மளை தேடி ரிமோட்டே வருதா? Thank you sir. And விழாவை சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. Thank you so much for coming here today. And தோழா படம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். And with that, இங்கிருந்து விடைபெறுவது மாகாபா ஆனந்த் and Nakshatra. Thank you so much. Good night and God bless.